தமிழர்களின் பெருமிதத்தை உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இந்த தருணத்தில் தாய் தமிழ் பள்ளி என்கிற பெயரிலேயே பள்ளிக்கூடங்கள் இங்கே நடத்தப்பட்டு வருகின்றன. 90களின் தொடக்கத்தில் உருவான தமிழர்கள் மத்தியில் உருவான தமிழ் எழுச்சியின் விளைவாக பல்வேறு நிர்வாகங்கள் தமிழ் மொழியை போதிக்கும் மொழியாக, கற்பிக்கும் மொழியாக கொண்டு, பயிற்று மொழியாக கொண்டு 100 விழுக்காடு தொண்டுள்ளத்தோடு இந்த தாய் தமிழ் பள்ளிகள் நடத்தப்படுகின்றன. நம்முடைய தனியார் பள்ளி ஒழுங்காற்று சட்டத்தின் கொண்டு வரப்பட்ட திருத்தங்களின் மூலமாக உதவி பெறுகிற பள்ளிகள் நீட்டிப்பை பெற முடியாது. புதிய வகுப்புகளுக்கு தொடங்கினாலும் சரி, புதிய பள்ளிகள் தொடங்கினாலும் சரி, மானியம் பெற முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்வித்துறையிலே பிறப்பித்த அரசாணையின் 5 அடிப்படையில் இதில் ஒரு கவனத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதில் தமிழ் வழியில் கற்பிக்கப்படுகிற பள்ளிகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் என்பதை ஒரு முன்னுதாரணமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த தாய் தமிழ் பள்ளிகளுக்கு உரிய மானியத்தை தர வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானியத்தை தருவது தொடர்பான பணிகளை முன்னெடுக்கிற அதே தருணத்தில் முதற்கட்டமாக காலை உணவு திட்டத்தையும் மதிய உணவு திட்டத்தையும் உடனடியாக அந்த பள்ளிகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என தமிழக மாணவர்களால் அப்பா என்று கொண்டாடப்படுகிற நம்முடைய தமிழக முதல்வரை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.